அனைவருக்கும் வணக்கம். ஏமாற்றம் எதிர்பார்ப்பு இருக்கிறப்ப அங்கே ஏமாற்றம் வருது. ஆமாம், எதிர்பார்க்காம நம்ம இருக்க முடியாது இல்லையா? வாழ்க்கையில் எதிர்பார்ப்பு தானே வாழ்க்கை. அது உறவுகள்கிட்டருந்து உண்மை, அன்பு, பாசத்தை எதிர்பார்க்குறது. நட்புகிட்டருந்து நம்ம உண்மை, அன்பு, பாசத்தை எதிர்பார்க்குறது. உலகத்திலேருந்து நம்ம எல்லோரும் அதை தான் எதிர்பார்க்குறோம். ஆனால் அதில் ஒரு இழப்பு ஏற்படுறப்ப ரொம்ப பேரால் தாங்கிக்க முடிகிறதே இல்லை. அது உறவுகள். அவங்க மேலே நம்ம உண்மையில் பிறந்ததுலேருந்து ரொம்ப பாசம் வச்சுருப்போம். கண்ட உறவுகள், பார்த்த உறவுகள், அக்காவாக இருக்கலாம், தங்கையாக இருக்கலாம், சகோதர சகோதரிகளாக இருக்கலாம், வேறு உறவாக இருக்கலாம். அவர்களே நமக்கு எதிரிகளாக மாறும் பொழுது ரொம்ப மனசு வேதனைப்படும். மோசமானவர்களாக மாறும் பொழுது அதே மாதிரி நட்பு, நண்பன் 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 உயிரை விட்டுருப்போம் சிறு வயசுலேருந்து பழகி. அவன் ஒரு இதில் அப்படியே வேறு மாதிரி நடந்து நமக்கு எதிரியாகி நமக்கு நிறைய அநீதிகள் செய்து அப்படி பார்க்குறப்ப நம்ம வேதனை தாங்காது. உறவுகள் நமக்கு அந்த அன்பில் ஏமாற்றம் தந்தால், நயவஞ்சகம் செஞ்சால் அந்த ஏமாற்றம் தாங்கவே முடியாது. அதே மாதிரி தான் நட்பு. நட்பு எல்லாத்தையும் விட உயர்ந்த விஷயம் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம். அது உண்மை தான். ஆனால் நண்பன் நினச்சிக்கிட்டு இருக்க ஒருத்தன் கடைசியில் நமக்கு பகைவனாக மாறி நமக்கு கெடுதல் பண்ணுறப்ப ரொம்ப வேதனையாக இருக்கும். அவனா இவன் அப்படின்னு. ஏன் இது நடக்குது அப்படின்னா, அந்த உறவுகள் நம்மள்ட்ட ஏதோ ஒன்று எதிர்பார்த்துருக்காங்க. எதிர்காலத்தில் ஒரு பயங்கரமாக பெருசாக ஆவார், அப்போ நமக்கு உதவுவார் அப்படின்னு உறவுகளை எதிர்பார்த்து பழகிட்டு அவங்க வேறு மாதிரி ஆனவொன்னே, அவங்க இயற்கையோட சூழலில் அவங்க வேறு மாதிரி பெரிய லெவலில் போனோன்னே, வேறு லெவலில் ஆனவொன்னே அதை தான் விரும்பியிருப்பாங்க. எதிர்பார்ப்பு அவங்களுக்கு, இவரை பிடிச்சா இவர் ஒரு எதிர்காலத்தில் பெருசாகிடுவார் போட்டிருக்கு. தன்னம்பிக்கை அவங்களுக்கு இருந்திருக்காது. அப்போ நம்மளும் பெருசாகும் அப்படின்ட்டு இருந்தால் அவங்களுக்கு அந்த எதிர்பார்ப்பு இருந்திருக்காது. அவங்க அப்படியே ஏதோ ஒரு காம்ப்ளெக்ஸிட்டிலே இருந்துட்டு, இவர் பயங்கர பிரைட்டாக இருக்கார், பெரிய ஆளாகிடுவார் எதிர்காலத்தில். அதுக்காக இவர் நமக்கு அண்ணன், இவர் நமக்கு தம்பி, இல்லை அக்கா, இல்லை தங்கச்சி, அவங்கள கரெக்டாக அவங்கள்ட்ட அப்படியே ரொம்ப பாசத்தை காட்டுற மாதிரி காட்டுறது, நடிக்கிறது. அந்த உண்மையான பாசம் இல்லை. அந்த உண்மையான பாசம் எதிர்பார்ப்புகளுக்கு அப்பாற்பட்டது. எதிர்பார்த்து உறவுகள்கிட்ட பழகிறப்ப தான் அவங்க நம்மள்ட்ட எதிர்பார்த்து, நம்ம என்ன எதிர்பார்த்து பழகிருப்போம், அன்பை எதிர்பார்த்து, உண்மை எதிர்பார்த்து, பாசத்தை எதிர்பார்த்து. ஆனால் அவங்களோட எதிர்பார்ப்புகள் வேறு. இவங்க எதிர்காலத்தில் நமக்கு பயன்படுவாங்க, இவங்களை நம்ம எப்படி பயன்படுத்தலாம், இவங்களை பயன்படுத்தி எப்படி நம்ம மேலே வர்றது, அதெல்லாம் நடக்காமல் போனோன்னா நம்மளுக்கு எதிரியாகிடுவாங்க. அதே மாதிரி தான் நட்பு நம்மள்ட்ட என்ன எதிர்பார்க்கும். படிப்புகளை நம்ம உயர்ந்த நிலையில் இருந்திருக்கலாம், நம்ம குடும்பம் பெரிய அளவில் இருந்திருக்கலாம், இவன் பெரிய ஆளாக வருவான் எதிர்காலத்தில், அதனால் இவன்கிட்ட நம்ம நல்லா பிடிச்சிட்டு உயிரே விடுற மாதிரி நடிக்கிறது. ஆஹா, இது மாதிரி ஒரு நண்பன் உண்டா, இது மாதிரி ஒரு நட்பு உண்டான்ட்டு அவங்களுடைய எதிர்பார்ப்பு நிறைவேறாத பொழுது, ஒருவேளை அவங்க எதிர்பார்த்த வெற்றியை நம்ம அடையலை அப்படின்னா, உறவுகள் எதிர்பார்த்த வெற்றியை நம்ம அடையலைன்னா, நம்மளை மீறி உறவுகள் சில 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 காரணங்களால் மேலே வரும் பொழுது, அதே மாதிரி நண்பன் எதிர்பார்த்தது அவனுக்கு நடக்கலை அப்படின்னா, அவன் இவங்களோட கொஞ்சம் அப்படி ஏதோ பெருசாக வர்ற மாதிரி ஒரு தோரணை ஏற்பட்ட உடனே, சரி இவனால் நமக்கு வேலைக்கு ஆகாது அப்படின்னு அவனுடைய உண்மையான சுரூபத்தை காட்டுறது. அதுதான் ரொம்ப வலிக்கும். உறவுகளும் அந்த எதிர்பார்ப்பு தான். உறவு நம்மள்ட்ட என்ன எதிர்பார்க்குறது, அவன் பெருசாக வருவான், அவன் அப்போ சொத்து காசு பணம் அதை எதிர்பார்த்துருக்கு. நட்பும் அதே தான். அதே மாதிரி இவன் பெருசாக வருவான், நம்மள்ட்ட சொத்து பணம் காசு அதிகாரம் எல்லாத்தையும் எதிர்பார்த்துருக்காங்க. இதெல்லாம் நடக்கலை, அவர் ஒருவேளை வளர்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுது, இல்லை அவர் வளரவே இல்லை, ஒரே அந்த லெவல்லே இருக்கிறாரு அப்படின்னு அவங்க நம்மளை பைபாஸ் பண்ணி போனோன்னே அவங்க நம்மளை மதிக்கவே மாட்டாங்க. அது வலிக்கும். ஆனால் நம்ம ரொம்ப ஹைட்டில் இருந்திருப்போம், படிப்புலையும் உயரமாக இருந்திருப்போம், வசதியிலையும் உயரமாக இருந்திருப்போம். நம்ம கொஞ்சம் ஸ்லோவாக கொஞ்சமாக போயிருப்போம் நேர் வழியில். அவர்கள் இதெல்லாம் தவறான வழியில் ஏதோ போய் நம்மளுக்கு ஈக்குவலாக வந்துட்டு நம்மளோட கொஞ்சம் போனோடனே நம்மளை கண்டுக்காமல் போயிடுறது. நம்ம ஓஹோன்னு ஒரு பெரிய லெவலில் எப்போயும் இருப்போம், அவங்க ரொம்ப கீழே இருந்திருப்பாங்க, படிப்புலையும் அறிவுலையும் எல்லாத்துலேயுமே வசதியிலையும். அதுக்காக நம்ம பெருசாக இருக்கும் இல்லையா, ஸ்கூல்லையும் நமக்கு பெரிய பேர் இருக்கும், காலேஜ்லேயும் பெரிய, அதுக்காக நம்மள்ட்ட வந்து பழகியிருப்பாங்க. அப்புறம் ஒரு லெவலில் அவங்க ஏதோ தவறான வழிகளையும் இல்லை நல்ல வழிகளையும் கொஞ்சம் மேலே வரும்பொழுது நம்மளை அப்படியே மதிக்காமல் நம்மளை அப்போ எங்கே போச்சு அந்த அன்பு, அந்த நட்பு? நம்ம ஓஹோன்னு பெரிய லெவல்லேருந்து அவங்க கீழே கிடந்தப்போ அவங்கள அணைச்சிக்கிட்டு அன்பாக ஒரே முகத்தை தானே காட்டணும். அப்போ அவங்களும் அதே முகத்தை தானே காட்டணும், வளரவும் காட்டணும், வளர்ந்த பிறகும் காட்டணும் இல்லையா? ஆனால் அப்படி கிடையாது. அப்போ அவங்களுக்கு உண்மையிலே நம்ம மேலே அன்பு இல்லை. நம்ம அவங்கள பற்றி என்ன அபிப்பிராயம் நினச்சிட்டு இருக்கோமோ அதே அபிப்பிராயத்தை நம்ம உறவுகளும் நம்ம நண்பர்களும் நினச்சிருப்பாங்கன்னு நமக்கு எப்படி தெரியும்? நமக்கு ஒரு நல்ல அபிப்பிராயம் இருக்கும், அவங்கள என்றைக்குமே விடக்கூடாது, அவங்க இந்த பாசம் தான் முக்கியம், அவங்கள உயிர் போகிற வரைக்கும் பார்த்துக்கணும் நம்ம நினச்சிருப்போம். இதே மாதிரி தான் நம்ம நண்பனும் நினச்சிருப்பான் அப்படின்னு நம்ம நினச்சோம் பார்த்தீங்களா? அதுதான் தப்பு. அதே மாதிரி தான் நம்ம உறவுகளும் நம்மள்ட்ட இருக்கும். நம்ம வந்து சாகிற வரைக்கும் உயிருக்கு உயிராக பார்த்துக்குவோம், அவங்கள்ட்ட எது வந்தாலும் நம்ம ஒரு கை கொடுத்து தூக்குவோம் நம்ம நினச்சிருப்போம்.
அதே மாதிரி தான் நம்ம தங்கையும் இருப்பா, அண்ணனும் இருப்பா, அக்காவும் இருப்பா, நண்பனும் இருப்பான், உறவுகளும் இருக்கும் அப்படின்னு நம்ம 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 நினைக்கிறது மிகப்பெரிய தப்பு. அவங்களுடைய எதிர்பார்ப்பு எல்லாம் நயவஞ்சகம். எப்படியாச்சும் மேலே வந்துடணும், நம்ம மேலே வந்தோடனே அவ்வளோதான் அப்படின்னு அவங்க உண்மையான அந்த முகம் வெளியில் வந்துடும். அது நமக்கு ரொம்ப வலிக்கும். இதுதான் உறவை பற்றியும் நட்பை பற்றியும் நான் உணர்ந்தது. அடுத்த வீட்டில் சந்திப்போம். அனைவரும் வாழ்க.